ஹாய், வெல்கம் டு லுஹா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் இதெல்லாம் வச்சு புளிக்குழம்பு என் பொண்ணு பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ தாங்க இது. இந்த பிளாக்பெர்ரி கத்திரிக்காய் வந்து ஆர்கே பட்டறை தம்பிக்கிட்ட இருந்தும், வெண்டைக்காய் வேலூர் யுவராஜ் தம்பிக்கிட்ட இருந்தும், அப்புறம் அவரைக்காய் வந்து ஆதியாகை பரமேஷ் தம்பிக்கிட்ட இருந்தும் வாங்கினதுங்க. இதெல்லாம் வச்சு எங்கள் வீட்டு ஸ்டைலில் என் பொண்ணு புளிக்குழம்பு வைக்க போகிறாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தக்காளியை வணக்கி எடுத்துக்கணும். இதில் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில், அங்கே வந்து அவுட் பேஷண்ட்டாக நான் போய் பார்க்குற மாதிரி இருந்தப்போ, அங்கே என்ட்ரன்ஸில் முன்னாடி நிற்கும்போது அங்கே பெரிய அந்த கேன்டீன்லேருந்து சமையல் பண்ணுற ஸ்மெல்லும், அப்புறம் அங்கே பாத்திரங்களை தட்டால் புடால்னு உருட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்டும் பார்த்து எனக்கு பயங்கர டெம்ப்ட் ஆகும். சரி, இந்த சமையலை எப்படியாவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. நம்ம போவோம், டாக்டர் பார்ப்போம், மருந்து வாங்குவோம், எப்படா வீட்டுக்கு வந்து சேருவோங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனால் 3 நாள் அங்கே ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. புளியை கரைச்சி ரெடியாக வச்சாச்சு. அங்கே மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு சாம்பார், ஊத்தப்பத்துக்கு சாம்பார், கிச்சடிக்கும் சாம்பார், நல்ல வேளை சப்பாத்திக்கு மட்டும் ஒரு குருமா கொடுத்தாங்க. காய்கறியில் அழகாக நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சாச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் சாப்பாடை இன்னும் 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்ருந்தா உடலில் இருக்கிற நோய் போய் மனநோய் வந்துடும். அந்தளவுக்கு ஒர்ஸ்ட்டான டேஸ்ட் அது. பேஷண்ட்டு கொடுக்குற சாப்பாடு தானே, அதனால் அப்படி தான் இருக்கும். அதை சாப்பிட்ட பின்னாடி எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வந்தது. விட்டதடி ஆசை விளாம்பழ ஓட்டோட அப்படிங்கிற மாதிரி. இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, தூரமாக ஒரு பொருளை பார்த்து ரசிக்கிறோன்னா, எட்டத்துலேருந்து ரசிக்கிறோன்னா, அதை அப்படியே ரசிச்சுட்டு போயிடணும். பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடாது. இதை சாப்பிடாமல் இருந்திருந்த ஆளாவது எனக்கு வந்து அந்த சாப்பாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இன்னும் வந்து வாழ்நாள் முழுக்க அந்த சாப்பாடை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கும். அது சாப்பிட்ற சூழ்நிலை ஆனனால, ஐயோ இது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோணிடுச்சு எனக்கு. இது மாதிரி தான் மனுஷங்களும் ஒருத்தரோட கேரக்டர் நல்லா இருக்குது, பார்த்து ரசிக்கிறோம், பிரமிக்கிறோன்னா அதை அப்படியே வச்சுக்கணும். அவங்கள்ட்ட போய் ரொம்ப நெருங்கி பழகணுன்னுலாம் ஆசைப்படக்கூடாது. இப்போ காய்கறிலாம் எண்ணெயில் போட்டு வணக்க ஆரம்பித்தாச்சு. இதில் கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை ஊற்றியாச்சு. யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குகிற காய்கறிகள் வேகிற அளவுக்கான நேரம் இதுக்கு கொடுத்தாச்சு. ஆனால் வெந்த பின்னாடி தான் தெரிஞ்சுது, அதுக்கு நார்மலாக பாதி அளவு டைம் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம் கொடுத்தப்போ என்னாச்சுன்னா ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. இனி பண்ணும்போது அந்த டைம் எப்பயும் கொடுக்குற டைமோட ½ ஆஃப் த டைம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறத அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வணக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றியாச்சு. ஒரு கொதி கொதிச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நம்மளோட லுஹா விலாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி ஹாப்பி. பாய்.